ஏமா லலிதா, நீ பண்ணது கொஞ்சமா நல்லா இருக்கா? உன்னை பத்தி எவ்வளவு பெருமை நினைச்சிட்டு இருக்க, இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறிய? இத பார், நீ பண்ண அந்த காரியத்தினால உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, அவங்க 2 பேர் வாழ்க்கையும் பாதிக்கப்படுதே. கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தியா? இதை பார் லட்சுமி, ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. உங்கள் 3 பேர் சார்பா நாங்கள் போய் சம்பந்திக்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். அவர் பெரிய மனுஷன், நிச்சயமாக உங்களை மன்னிச்சு ஏற்றுக்குவார். உடனே புறப்படுற வழியை பாருங்க. கலா, நீ செய்யறது நியாயம்தானு கொஞ்சமாவது நினைச்சுப்பார். உங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே உனக்காகத்தான். உன் எதிர்காலத்தை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்து அதன்படி அனுசரித்து நடந்துக்கோமா. இத பரமலட்சுமி, யாரோ எதையோ சொல்றாங்கங்கறத கேட்டு உன் வாழ்க்கையை நீயே பாழாக்கிக்காத. தயவு செஞ்சு நாங்க சொல்றதை கேளுமா. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நாங்க கஷ்டப்படுறோம். நாங்க அப்படி எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? ஏமா, நீங்க 3 பேரும் எவ்வளவு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கீங்க, கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? அந்த குடும்பத்துல கௌரவமா வாழ்க்கை நடத்துறத விட்டுட்டு புருஷங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு வெளியே வந்து இப்படி தனியா வாழ்க்கை நடத்துறீங்களே, இது நல்லாவா இருக்குது? நீங்க பண்ண இந்த காரியத்தினால சமூகத்துல எங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேரு, அசிங்கம், அவமரியாதை கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? லக்ஷ்மி, எப்படிம்மா உனக்கு இவ்வளோ தைரியம் வந்தது? எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் எங்களை கேட்காம செய்கிறதுக்கு பயப்படுற நீ இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறியே. உன்னால் நானும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ரொம்ப கேவலம்மா. இதெல்லாம் வேண்டாம். கலா, அவங்களுக்கு தான் குழந்தை குட்டிங்க கிடையாது. உனக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்கு. அவங்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சமாவது நீ நினைச்சு பார்த்தியா? சேரக்கூடாதவங்களுடன் சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காதம்மா. பேசி முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா? இப்படி பண்ணிட்டீங்களே, எங்க கௌரவம் என்ன ஆகுறது? எங்களால வெளியில தலை காட்ட முடியல, எங்க நிம்மதி போச்சு. 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்றி கடனா? இப்படி எல்லாம் தான் பேசுறீங்களே தவிர, நாங்க 3 பேரை இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கோம்னா அது எதனாலன்னு நீங்க யாராவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். ஆனா ஏன் வந்தோன்னு ஒரே ஒரு வார்த்தை உங்க 3 பேர்ல யாராவது கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க சம்பந்தியோட கௌரவமோ அந்தஸ்தும் மரியாதையும் தான் முக்கியமே தவிர பெத்த பொண்ணுங்களோட சந்தோஷமும் நிம்மதியும் முக்கியம் இல்ல. அப்படித்தானே? எப்பவுமே ஒரு பொண்ணு பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறானா இங்க இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் அங்கேயும் கிடைக்கும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட போவா. ஆனா அவளுக்கு அதெல்லாம் கிடைக்காத போது வேற வழி இல்லாம அவ அடிமையா தான் இருக்கணும். ஆனா நாங்க 3 பேரும் அப்படி இருக்கிறதா இல்ல. செஞ்ச தப்ப தட்டி கேட்டு அவங்கள திருத்தி மறுபடியும் அவங்களோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சோம். அதனாலதான் நாங்க 3 பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். எங்களுக்கு வேற வழி தெரியல, இது தப்புன்னு எங்களுக்கு தோணல. பொண்ணுங்களுக்கு அந்த வீட்டுல மதிப்பும் மரியாதையும் இல்லங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்சிருந்தோம் நீங்க கலாக்காவை அந்த வீட்டுல கொடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய இடத்தோட சம்பந்தம் தேவைப்பட்டது. ஏன்னா அது பெருமை இல்லையா? மத்தபடி பொண்ணு என்ன கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல இல்ல? பிறந்தது 2 பொன் குழந்தைங்கிறதுனால கலாக்கா அந்த வீட்டுல எவ்வளவு எல்லாம் அவஸ்தப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ஒரு வார்த்தை வந்து உங்க மாப்பிள்ளையோ சம்மந்தியோ கேட்கல. பெத்த கடனுக்கு கட்டி கொடுத்துட்டோம், அவ என்ன கஷ்டப்பட்டாலும் அங்கேயேதான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம் அங்கிள்? ஏன் ஆண்டி, சம்மந்திக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்களே? லக்ஷ்மிக்கு குழந்தை பிறந்தப்போ உங்க சம்மந்தி அங்க வரல, இறந்தப்பவும் உங்க சம்மந்தி வரல. பாவம் லக்ஷ்மி குழந்தைய பறி கொடுத்துட்டு எப்படி எல்லாம் தவிச்சிருக்காங்க. மத்தவங்களுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுற நீங்க ஏன் உங்க பொண்ணை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இவங்க எல்லாம் புரியாம பேசுறாங்கன்னா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொம்பளையோட மனசு நீங்க கூட புரிஞ்சுக்கலையா ஆண்டி? இதை பாருமா, உங்கள் சைடில் 1000 உண்மை இருக்கலாம், நியாயம் இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. உலகத்தில் யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லை? வீட்டுக்கு வீடு வாசப்படி ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அங்கேயே இருந்து சால்வ் பண்ணியிருக்கணும். அதான் கரெக்டு. இதை பாருமா, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டிலேருந்து வெளியில் வர்றான்னா அந்த பொண்ணு மட்டும் வெளியில் வரல, பிறந்த வீட்டோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் சேர்த்து வெளியில் கொண்டு வந்துட்டான்னு தான் அர்த்தம். நீங்கள் அங்கேருந்து வந்தது ரொம்ப தப்பு. இதை பாரு லட்சுமி, ஒழுங்காக புருஷங்கூட சேர்ந்து குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. இதை பாருங்க சார், உங்கள் பொண்ணுக்கிட்ட நல்ல குணங்களையும் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. என்னத்த சொல்ல போறீங்களா? வாடி. இதை பாருமா, உங்க அப்பா இது வரைக்கும் மானத்தோட கௌரவத்தோட வாழ்ந்துட்டேன். நீங்க செய்யறதெல்லாம் சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் தயாரா இல்லை. கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்ணு. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம்.
ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன லலிதா, சந்தோஷமா? மனசு கொளுத்து போச்சா? என்ன சொல்லிட்டு போறாங்க பார். மூஞ்சில காரி துப்பாத குறைய சொல்லிட்டு போறாங்க. எனக்கு தேவையாது. இந்த அசிங்கம் இங்க மட்டும் இல்ல, வெளியிலயும் தொடர போகுது. என்னையா பொண்ணு பெத்து வச்சிருக்குன்னு எல்லாரும் கேவலமா கேட்க போறாங்க. ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு உங்க அப்பருக்கு நல்ல பெருமை தேடி கொடுத்துட்டமா? நல்ல பெருமை தேடி கொடுத்துட்டேன். இந்த பார், கடைசியா உனக்கு சொல்றேன், இன்னும் ஒரு வாரம் தான் உனக்கு டைம். நேரா உன் மாமனார்கிட்ட போற, கையில கால விழுந்து மன்னிப்பு கேட்கிற, அந்த வீட்டுல வாழற வழிய பாக்குற. இல்ல நீ எனக்கு பொண்ணு இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்லை. விடுங்க, இப்பதானே முதலடி எடுத்து வச்சிருக்கோம். ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். ஆனா எல்லாத்தையுமே தாண்டி நாம நினைச்சதை சாதிச்சுதான் ஆகணும். அப்புறம் சாரி, என்னாலதான் உங்க 2 பேருக்கும் சங்கடம் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன லலிதா இது? இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. இதுக்கு போய் சி. இது பாரு, எங்களுக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இன்ஃபேக்ட் எங்க 2 பேரோட அப்பா அம்மா உன் மனசை புண்படுத்துற மாதிரி பேசுனதுக்காக நாங்க தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்னடா காலைல இருந்து ஃபேக்டரி பக்கமே ஆளை காணோம்? வீட்ல இருந்து என்ன பண்ற? எங்க போக சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியில போற நிலைமையில இருக்கேன் நானு. அவங்க 3 பேர் வெளியே போயிட்டதை சொல்றியா? போறவன் வரவங்க எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி என்ன விசாரிக்கிறானுங்க. எங்க போக சொல்றீங்க என்ன? எனக்கும் அதே பிரச்சனை தான்ப்பா. காலையில இருந்து 1008 ஃபோன் கால்ஸ். என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு உயிர் எடுக்கிறாங்க. ஏன்னு? ஏன் அப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அவர் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரா? அதான்டா எனக்கும் புரியல. முன்னையாவது பரவாயில்ல, இப்போ வர வர ரொம்ப மோசமாயிட்டாரு. அவரை என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா மூலமா ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. அவர் சொல்றதுக்கு தான் அவங்க தலையாட்டி ஆகணும். என்ன, நம்ம பொண்டாட்டிங்க நம்மளை கட்டிக்கிட்டதை தவிர இந்த வீட்டுல வேற ஏதாவது சுகத்தை அனுபவிச்சிருக்காங்களா? கூண்டுல அடப்பட்ட கிளி மாதிரி தானே இருந்தாங்க. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நாம என்னைக்காவது அவங்கள வெளியில சந்தோஷமா கூட்டிட்டு போயிருக்கோமா? அப்பாலாம் நல்லா வாழ்ந்து முடிச்சவர்ன. ஆனா நாம அப்படி இல்லையே. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல சீக்கிரமா நீங்க ஒரு முடிவெடுங்க. இல்லைன்னா நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும். டேய், அவசரப்படாதரா. அப்பா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவர் கோவம் கொஞ்சம் தனியட்டும். இல்லைன்னா நாம ஒண்ணு பண்ணலாம். கலாக்கிட்டையும் லட்சுமி கிட்டையும் தனித்தனியா பேசி பார்க்கலாம். எப்படின்னு? எவ்வளவு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க. நாம பேசினா மட்டும் உடனே வீட்டுக்குள்ள வந்துருவாங்களா? என்ன பண்றது, நமக்கு 2 பக்கமும் அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை. அப்பா பேசாம நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமலே இருந்திருக்கலாம். கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்போம். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் நாம என்ன சந்தோஷமா இருந்துட்டோம். நமக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கூட அவர்கிட்ட தான் போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த வீட்டுல நமக்கு என்னைக்காவது தனியா பவர் இருந்திருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறமாவது இது மாறும்னு நினைச்சா இப்ப நிலைமையா தலைகீழா கொண்டு வந்து விட்டுட்டாரு. இதெல்லாம் எப்பதான் மாறப்போகுதோ? அண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் அண்ணி கேட்க போறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொன்னாலும் லக்ஷ்மி கேட்க போறா. ஆனா இந்த விஷயம் லலிதாக்கு தெரியாம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஏன்னா இப்ப அவங்க 2 பேருக்குமே லலிதா சொல்றதுதான் வேத வாக்கா இருக்கு. அதனால அவங்க 2 பேருக்கும் லலிதாவுக்கும் சண்டை வர மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அண்ணே, உங்களுக்கு தெரிஞ்ச யோசனை நீங்க யோசிங்க, எனக்கு தெரிஞ்ச யோசனை நானும் யோசிக்கிறேன். என்ன, நான் சொல்றதெல்லாம் புரியுது இல்ல? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே வீட்ல இருக்கிற 3 மருமகளும் ஒரே சமயத்துல வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா வெளியில இருக்கிற 4 பேர் என்ன பேசுவாங்க? இதெல்லாம் உனக்கு தெரியும்ல? ஆமா, அந்த ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிட்ட. முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்லயே இருந்து போராடி ஜெயிச்சு காட்டணும். அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா எல்லாத்தையும் சாதிச்சலாமா? வேற வழி இல்ல சந்திரா.
எங்களை என்ன பண்ண சொல்ற? நாங்களும் அந்த வீட்ல இருந்து அவங்களால திருத்தணும்னு தான் ட்ரை பண்ணோம். ஒன்னும் வேலைக்கு ஆகல. அதான் வீட்டை விட்டு வெளியில வந்து இப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஆனா ஒண்ணு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா? மாமா தான் செய்யறது தப்புன்னு கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிட்டாரு. இது போதுமே. நாங்களும் எங்க கொள்கையை அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே மாறிடுவாங்க. நீ கவலையப்படாத சந்திரா, நிச்சயமா நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். சரி, இனிமே என்ன பண்றதா உத்தேசம்? ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். தைரியமா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். லக்ஷ்மிக்கு பிரச்சனை இல்ல, டிவில நியூஸ் ரீடரா வேலை கிடைச்சிருச்சு. கலாக்காக்கு ஸ்கூல் டீச்சரா வேலை கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு தான் சந்திரா பிரச்சனையே இருக்கு. நான் எந்த கம்பெனிக்கு போனாலும் மாமா அங்க போய் செக் வச்சிடறாரு. சோ நான் மேடம் கிட்ட எதுக்கு வந்திருக்கேன்னா, நீங்களா பார்த்து எனக்கு ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தான். நான் ரெக்கமெண்ட் பண்ணா உனக்கு வேலை கிடைச்சிடும். சரி, அந்த வேலையை உனக்கு கிடைக்காம பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? கிடைக்காம பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? வேலை தேடுறதே ஒரு வேலையை வச்சுக்க வேண்டியதுதான். சிரிக்காத. உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? அந்த வீட்டுக்கு மருமகளா போகாதன்னு சொன்னேன், அதையும் கேட்கல. சரி போன. அவங்களை திருத்தறதுக்காவது முயற்சி பண்ணியா? அதையும் செய்யல. உங்க அப்பா எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். அவரோட ஃபேக்டரி எடுத்து நடத்தலாம்ல. அதை விட்டுட்டு வேலை தேடுறேன்னு அலைஞ்சிட்டு இருக்க. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல சந்திரா, இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு எதிராக தான் இருக்கு. எங்க அப்பாவையும் சேர்த்துதான் சொல்றேன். போராடணும்னு களத்துல இறங்கியாச்சு. கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணா தப்பில்லைன்னு நினைக்கிறேன். நடக்கிறது தான் நடக்கும். இப்ப இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப என் வேலைக்கு என்ன வழி? வேலை தானே, ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. லலி, நீ பேசாம என்னோட ஃபேக்டரியிலே வேலைக்கு சேர்ந்துற. சந்திரா, உன் கம்பெனிலையா? ஆமா, நான் உனக்கு வேற கம்பெனியில வேலை வாங்கி கொடுத்தாலும் உன் மாமனார் அதையும் கெடுக்க தான் போறாரு. நீ என் கம்பெனியில வேலை செஞ்சா உன் மாமனாரால ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கும் சேஃப், உன்னையும் எதுவும் பண்ண முடியாது. என்ன சொல்ற? கரெக்டு தான். ச்சே, இந்த யோசனையே எனக்கு முன்னாடியே தோணல. உன் மூளை எப்பவுமே லேட்டா தானே வேலை செய்யும். சரி, கரெக்ட். சரி, எப்ப வேலையில ஜாயின் பண்ற? நான் என்ன பிஸியாவா இருக்க? நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிடுறேன். லலி, எல்லாமே உனக்கு சாதகமா நடக்குதுங்கிறதுக்காக நீ காலத்துக்கு இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிடாத. கூடிய சீக்கிரம் நீங்க 3 பேரும் அந்த வீட்டுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். போய் உங்க புருஷனோட வாழற வழியை பாருங்க. ஏன் ஆசையும் அதான் சந்திரா. பாப்போம். உனக்கே நல்லா தெரியும், என் பொண்ணு கல்யாணம் மந்திரியாக இருக்கிறதுனால நேரெல்லாம் வந்து பத்திரிக்கை வைக்க முடியாது. வந்தான்லாம் நினைக்காத, புரிஞ்சுதா? நம்ம சரவண அவங்க அப்பா மனைவிக்காரர் எல்லார்கிட்டையும் சொல்லிடு. முக்கியமாக நம்ம கட்சிக்காரெல்லாம் பத்திரிக்கை வைத்து முன்னாடி எதிர்கட்சிக்காரர்களுக்கு முதல்ல வை. அதுலேயும் இந்த சதாசிவம் இருக்காம்பாரு, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவான். அதனால் அவனுக்கு முதல் பத்திரிக்கை வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வரணும். புரியுதா? ஓகே. ஏனுங்க, இன்னும் ஏதாவது போன் வருமுங்களா? யாருக்கு தெரியும்? அப்படி வந்தாலே எடுக்காதீங்க. சரி, முக்கியமான விஷயம் சொல்லுங்க. உங்க சம்மந்தி மருமகள் லலிதா வெளியில காத்துட்டு இருக்குதுங்க 1/2 மணி நேரமா. உங்கள்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அதுக்கு இப்போ என்ன சொல்றதுங்க? லலிதா வந்திருக்கிறான்னா சரி, அவளை உள்ள வர சொல்லு. ஃபோன் 1/2 மணி நேரத்துக்கு கொடுக்க வேணான்னு சொல்லு. யார் வந்தாலும் வெளியில வெயிட் பண்ண சொல்லு. ஓகே. வணக்கம் சார். வா லலிதா, உட்கார். என்ன எக்ஸ்னரால சேர்ந்துருக்கியா? அமைச்சரை பார்க்க வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு கோரிக்கை கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்ன கோரிக்கை? யாருக்கு கோரிக்கை? உங்களுக்காக தான். என்னது எனக்கா? ஈவினிங் பேப்பர்ல ஏதாவது வந்திருக்கா? நான் இன்னும் படிக்கல. அதை விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். உன் மாமனார் எப்படி இருக்காரு அதை சொல்லு. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல சார். என்னம்மா சொல்ற? நாங்க 3 பேரும் எங்க வீட்டுக்காரங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு எங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் சார். என்னது? 3 மருமகளும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? என்னம்மா சொல்ற? ஆமா சார். சார், சுந்தரேசன் உங்களுக்கு நெருங்கிய நண்பர். ஆனா அவரை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் அவரை பத்தின சில விஷயங்களை உங்ககிட்ட பேசலான்னு. ஏமா
சுந்தரேசனுக்கு என்ன கொஞ்சம் அடாவடி பேரொழி வந்தா, இதை தவிர வேற என்னம்மா? பையனை பத்தி ஏதாவது? பையனை பத்தி குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா என் மாமனாருக்கு தான் வீட்டுக்கு வந்த மருமகள்களை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. தப்பா நினைக்காதம்மா, அவன் ஏதாவது மிஸ்பிஹேவ். சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாங்க 3 மருமகள்களும் என்னைக்கு அந்த வீட்ல காலடி எடுத்து வச்சோமோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியாவே இல்ல சார். அடாடாடா, இது ஒரு பெரிய பிரச்சனையாம்மா? குடும்பம்னா மாமனார் மருமக சண்டை இருக்குதானே செய்யும். இதை நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சுந்தரேசனுக்கு பொண்ணுங்கனாலே வெறுப்பு. அவங்கள எவ்வளவுலாம் கீழ்த்தரமா நடத்த முடியுமோ அப்படியெல்லாம் நடத்துவாரு. பொண்ணுங்கனாலே அவருக்கு பிடிக்காது. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார்? அவரோட மூத்த மருமகளுக்கு பிறந்தது 2 பொன் குழந்தைங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை அந்த வீட்ல எவ்வளவு கீழ்த்தரமா சித்திரவதைப்படுத்தினாங்க. அவளை அந்த வீட்ல ஒரு அடிமை மாதிரி தான் சார் வச்சிருக்காங்க. 2வது மருமகளுக்கு வாரிசு பொன் குழந்தைய பிறந்தது. ஆனா அது இறந்து போச்சு. அதுக்கும் காரணம் அவங்க தான். இவ்வளவு ஏன், எனக்கும் அந்த வீட்ல வாக்கப்பட பிடிக்கவே இல்லை. ஆனா அவரு என்ன கட்டாயப்படுத்தி கடத்தி கொண்டு போய் தான் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எங்களுக்கு தான் தலையெழுத்து. நாங்க அந்த வீட்ல மாட்டிக்கிட்டோம், மீள முடியல. ஆனா தெரியாம நீங்க உங்க மகளை கொண்டு போய் அந்த வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சு உங்க பொண்ணு கஷ்டப்பட வேண்டாம் தான் நான் இதை உங்ககிட்ட சொல்ல வந்தேன்.